நம்மாழ்வார் இங்கே சீர்காழியை பற்றி பாடுறார். அப்படி அவர் பாடுற ஒரு பாசுரத்தில் தெட்டப்பழம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறார். தெட்டப்பழம் அப்படின்னு ராமானுஜர் தமிழ் அகராதியை புரட்டி பார்த்தா தெட்டன்னு வார்த்தையே இல்லை. பெரிய பெரிய படித்த வித்வான்களை கேட்குறார், நாங்களும் அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க. பல பெரியவங்களை கேட்டு பார்க்குறாரு, வைஷ்ணவத்தில் சைவத்தில் யாருக்குமே தெரியல. இது என்ன நம்மாழ்வார் ஒரு பழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் பாட்டுக்கு அடித்து விட்டுருக்காரு. அப்போ இந்த சொல்லுக்கு எப்படி நான் பொருள் கண்டுபிடிப்பேன் என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு முறை அவர் சீர்காழிக்கு கால்நடையாக வருகிறார். அப்போது சீர்காழியில் ஒரு நாவல் மரம், அந்த நாவல் மரத்தில் மேலே 2 பேர் பழம் பிடுங்கி போடுறாங்க, கீழே சில பசங்க அதை பழத்தை பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், டேய் தெட்ட பழமாக போடுறா அப்படின்றான். உடனே ராமானுஜருக்கு அப்படியே மேய்சில் எடுத்து போச்சு. டேய் தம்பி என்னடா சொன்ன இப்போ நீ அப்படின்னா, தெட்டப்பழமாக போட சொன்னேன்னா. தெட்டப்பழம்னா என்னடா அப்படின்னா, இது தெரியாதா சாமி, தெட்டப்பழம்னா பழுத்த பழம் அப்படின்னா. ஓஹோ, சீர்காழி பக்கம் எப்படி ஒரு யூசேஜ் இருக்குது. பழுத்த பழங்கிறதுக்கு தெட்டப்பழம்னு சொல்கிறாங்க. இது தமிழ் அகராதியில் இல்லை, இலக்கணத்துலேயும் இல்லை. ஆனால் நம்மாழ்வார் புளியம்பரத்தை விட்டு எந்திரிக்காதவர், அவர் கரெக்டாக சீர்காழி பக்கம் இப்படி யூஸ் பண்ணுறாங்க என்று தெரிந்து அவர் தெட்டப்பழங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு.